அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்வு நாள் கூட்டம் நடந்தது. பொதுமக்களிடம் பொறுப்பு ஆட்சியர் தனசேகரன் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போது கீழப்பழூர் விநாயகா ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் ஆதி திராவிட மாணவர்கள் சிலர் அங்கு வந்தனர். கல்லூரி நிர்வாகம் இலவச கல்வி வழங்குவதாக கூறிவிட்டு தற்போது கட்டணம் கேட்பதாக பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் தங்களுக்கு கல்லூரி கட்டணம் செலுத்த பிச்சை போடும்படி தட்டேந்தி பிச்சை எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 50,000 ரூபாய் கட்டணம் கேட்கும் விநாயகா கல்லூரி நிர்வாகம் தங்களது மாற்று சான்றிதழை தர மறுப்பதாக குற்றம் சாட்டிய ஆதி திராவிட மாணவர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பொறுப்பு ஆட்சியர் தனசேகரன் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசப்படுத்தி அங்கிருந்து அழைத்து சென்றனர். விநாயகா காலேஜ் என்கிற எஜுகேஷன் நிறுவனம் இயங்கி கொண்டிருக்குது. அந்த காலேஜில் நாங்கள் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறோம். படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட் நாங்கள் படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆகுது. இப்போ போய் டிசி மாஸ்டர் கேட்கும்போது நீங்கள் பணம் கொடுங்க, எங்கள்கிட்ட 50,000 பணம் கட்டுங்கிறாங்க. நாங்கள் பணம் இருக்கிறது எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் கேட்டு பார்த்தோம். பல முறை இந்த கலெக்டர் ஆஃபீஸில் பணம் டிஆர்ஓ சார்ட்ட மனு கொடுத்தோம். டிஆர்ஓ சார் என்ன செஞ்சாரு, எங்கள் எஸ்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு. எஸ்சி ஃபார்வர்ட் பண்ணும்போது கூட்டு விசாரணை பண்ணாங்க. கூட்டு விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இங்க சொல்லிட்டு போறாங்கன்னா வாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. விசாரணை சரி வந்து வர சொல்லுங்க சார். நாங்கள் போறாங்க நைட் 9 மணி வரைக்கும் அவங்க காத்து வைக்கிறாங்க. அங்க போனா கலெக்டர் சொன்னா கொடுத்துருமா, கலெக்டர் ஆஃபீஸ் நிறுவனம் நடத்துதா இல்லை நாங்கள் நிறுவனம் நடத்துறோமா அப்படின்னு கேட்கறாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால தான் கலெக்டர் ஆஃபீஸ் டிஆர்ஓ சார் கலெக்டர் ஆஃபீஸ்ல அங்க பிச்சை எடுக்கிறாங்க. மத்திய மாநில அரசுகள் ஆதி திராவிட மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் மட்டுமே உதவித்தொகை வழங்குவதாகவும் மீதி தொகையை மட்டுமே தாங்கள் கேட்பதாகவும் கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது.